வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கடினம், அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஈஸி. இதை நம்ம கற்றுக்காமல் பண்ணோம் அப்படின்னா இதில் இழக்கக்கூடிய இழப்புக்கள் அதிகம், அதனால் வர விளைவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் ரொம்ப தெளிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களால் பங்குச்சந்தையில் பணத்தை நீங்கள் இழக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை சொல்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஒரு சிறிய கதையின் மூலயமா இந்த வீடியோவை நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருக்காங்க. அவங்களோட தொழில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கடலில் முத்து எடுக்கிற தொழில். அப்படிங்கிறப்போ தன்னோட பையனை நல்லா வளர்ந்துட்டான். ஸோ அவனுக்கு ஒரு ஆசை, அப்பா கூட போயிட்டு நாமளும் அந்த கடலில் முத்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஒரு அனுபவசாலி, அதுதான் அவரோட ப்ரொஃபஷ்னலும் கூட. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலுக்கு போகிறாங்க. படகுல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவரோட இடுப்பில் ஒரு கயிறும் தன்னோட மகனோட இடுப்பில் ஒரு கயிறையும் கட்டிட்டு இன்னொரு முனையை அந்த படகுல கட்டிடுறாரு. கட்டிட்டு தன்னோட மகன்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த பக்கம் குதிப்பா, குதித்து உன் கையில் கிடைக்கிற முத்தை நீ மேலே எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. நான் இந்த பக்கத்தில் குதிக்கிறேன், ஸோ என் கையில் கிடைக்கிற முத்தை நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடலில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்து எடுக்கிறதுக்காக உள்ளார குதிக்கிறாங்க. குதிக்கும் பொழுது போன கொஞ்ச நேரத்திலே அந்த மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கையில் எதுவுமே கிடைக்காம மேலே வந்துடுறாரு. தன்னோட அப்பா பார்த்தா வரவே இல்லை. கொஞ்ச நேரம் படகுலேயே வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணோன்னே தன்னோட அப்பா வராரு மேலே. 4-5 செங்கோட ரெண்டு கையிலையுமே பார்த்தீங்கன்னா 4-5 முத்தோட மேலே வராரு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல, நான் போய் பார்த்தேன், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன் சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, சரியாக தேடிப்பாருப்பா, கண்டிப்பாக அங்கே இருக்கும், நான் ரெகுலராக அந்த இடத்துல தான் நான் முத்து எடுப்பேன். ஸோ நீ அங்கே ட்ரை பண்ணு, அங்கே தான் நிறைய இருக்கும், நீ ட்ரை பண்ணு. ஸோ நான் இந்த பக்கம் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை குதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 முறை ரெண்டு பேருமே முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்தோடு தான் அந்த மகன் மேலே வராரு படகுக்கு. தன்னோட அப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தன்னோட கையில் 4-5 முத்தோட மேலே வராரு. அப்போ அந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா தான் அப்பா மேலே ஒரு சந்தேகம். நீங்கள் வேணும்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னை முத்து இல்லாத பக்கமாக என்னை குதிக்க சொல்லிவிட்டு முத்து எங்கே கிடைக்குதோ அந்த இடமா நீங்கள் குதித்து நீங்கள் முத்து எடுத்துக்கிட்டு வரீங்க. இந்த முறை நான் தனியே போக மாட்டேன், உங்கள் பின்னாடி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்பா எந்த திசையில் குதித்தாரோ அதே திசையை நோக்கி தன்னோட மகனை என்ன பண்ணுறானாக்கா ஸோ குதிக்கிறான். அதே கடலில் குதிச்சுட்டு அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஸோ உள்ளார இருந்துட்டு மறுபடியும் முத்தோட வழியில் வராரு. இந்த முறையும் தன் மகன் பார்த்தனாக்கா வெறுங்கையோடு தான் மேலே வரா. அப்போது அந்த பையன் கேட்குறான், இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேணும்னே இதை வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் கையில் மட்டும் கிடைக்கிது, அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் தன்னோட மகனுக்கு தந்தை பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிறாரு. நீ என்ன நோக்கத்துக்காக உள்ளார போறியோ ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, உன்னோட மனசை அலப்பாழ விடாத. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி நீ அங்கே அப்சர்வ் பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பாக உனக்கான முத்து அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நீ வெயிட் பண்ணு, இந்த முறை போ, உனக்கு வெற்றியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அப்பா கூட போல் தன்னோட மகனை மட்டும் உள்ளார குதிக்க சொல்கிறாரு. அப்பா மேலே நின்று வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ இந்த முறை போன மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா சரியாக அப்பா சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி அந்த கடலில் பார்த்தினாக்கா அந்த மணலில் பார்த்தினா அவர் ரொம்ப உத்து கவனிக்கிறாரு. உத்து கவனிக்கும் பொழுது அந்த முத்து அசையக்கூடிய அந்த அசைவு அந்த மணலில் தெரியுது. அந்த மணலில் தெரியும் பொழுது தன்னோட கையை அதில் வச்சு அமுக்கி பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்தோன்னா தனக்கு முத்து கிடைக்குது. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி அவர் செய்த ஒவ்வொரு முயற்சியுமே பார்த்தோன்னா மேலோட்டமாக ஏதோ போன உடனே தனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து எடுக்கிற யுக்தியை அவர் கற்றுக்காமையே அவர் ஒவ்வொரு முறையும் குதிச்சுட்டு மணலில் மேலோட்டமாக பார்த்துட்டு வெறுங்கையோடு தான் வெளியில் திரும்பி வராரு. ஸோ இந்த முறை அப்பா கொடுத்த அறிவுரையின்படி அவர் பார்த்தினாக்கா அதை கற்றுக்கிட்டு உள்ளார போயிட்டு அவர் உத்து கவனிக்கிறப்ப தான் தெரியுது அந்த மணலோட அசைவில் தான் அந்த முத்து இருக்குது, மணலுக்கு மேலே முத்து இருக்காது, உள்ளார தான் முத்து இருக்கும். அந்த மணலோட அசைவ மூமெண்ட்டத்தை பார்த்து
நாம் பிடிச்சாதான் நமக்கு வந்து அந்த முத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை அவர் கற்றுக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பங்குச்சந்தையும் அதே போல் தான் நண்பர்களே. கடலில் முத்தெடுக்கிற மாதிரி தான், அது ஒரு கடினமான தொழில் தான். பட் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் எங்கேயுமே கிடையாது. இதை நீங்கள் முறையாக கற்றுக்காமல், இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மேலோட்ட பார்வையோடு நீங்கள் பங்குச்சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உங்களுடைய பண இழப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். பண இழப்பு மட்டும் கிடையாது, அதனால் எவ்வளோ பெரிய மன உளைச்சல், மன நிம்மதி, குடும்ப நிம்மதி கெடும் அப்படிங்கிறத இந்த பங்குச்சந்தையில் பணம் இழந்தவங்களுக்கு தெரியும், அந்த வலியும் வேதனையும். அதனால் நண்பர்களே, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த ஏற்ற இறக்கம் ரெண்டுமே இருக்கும், இந்த லாப நஷ்டம் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். ஸோ இங்கே பணத்தை நாம் இழக்கிறோம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை நாம் குறை சொல்கிறது தவறு. மார்க்கெட் தன்னுடைய திசையில் சரியான இடத்துல தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணுங்கள் இந்த பங்குச்சந்தையில். இல்லை நான் கற்றுக்கவே முடியாது, என்னால் இனிமேல் நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் மேலோட்டமாக தான் பண்ணுவேன் அப்படின்னா இதில் பெரிய பண இழப்பு தான் ஏற்படும். இதில் இழந்தவங்க ரொம்ப 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 அதிகம். என்ன, ஒரு கடைசியாக ஒரு நண்பர் என்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாரு, இது வரைக்கும் ஒரு 30 லட்ச ரூபா நான் இழந்திருக்கேன் சார் ஒரு 2 வருஷத்தில் இந்த பங்குச்சந்தையில், குறிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான், அதுவும் இந்த ஆப்ஷன் பையிங்கில் தான் நான் இழந்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், அதுலேயுமே எனக்கு 50,000 ரூபா லாஸு. என்றைக்கு அப்படின்னா முந்தா நாள் வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு இல்லையா, ஒரே நாள் 350 பாயிண்ட் ரைஸ் ஆச்சு இல்லையா, என்றைக்கு நேற்று தான் ரைஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் எனக்கு வந்து 50,000 ரூபா லாஸு அப்படிங்கிறார். அதாவது திரும்பவும் சொல்கிற நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது 30% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி, 70% லூசிங் ப்ராபபிலிட்டி. ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, 30% லூசிங் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம எப்போ ட்ரேட் எடுத்தாலும், எப்படி ட்ரேட் எடுத்தாலும் நமக்கு லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். என்ன அப்படின்னா, இப்போ முத்து எடுத்த மாதிரி தான், அதனுடைய யுக்தியை கடலில் போய் குதிச்சா முத்து எடுத்துடலாம், இது ஒரு மேலோட்ட பார்வை. அதை முத்து எடுக்கிறதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் என்ன இருக்குது, ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது, அதனுடைய யுக்தி என்ன இருக்குது, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் மட்டும்தான் உங்களால் முத்து எடுக்க முடியும். ஆப்ஷன் செல்லிங்கும் அதே போல் தான். நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கேபிட்டல் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யுக்தி வந்து வடிவமைச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் லாங் டேர்ம் இந்த பங்குச்சந்தையில் பயணம் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு திசையில் நம்ம பண்ணுறோம், மார்க்கெட்டை வந்து பார்த்தோன்னா இப்படி போயிடும் இப்படி வந்துடும் அப்படி நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். நாம் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை எப்பயுமே வந்து ஒரு கேம்லிங்காக பயன்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான திசையை தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களால் உங்களோட கேபிட்டலுக்கு குறைஞ்சபட்சம் 10% மாதம் எடுக்க முடியும். இந்த 10% அப்படிங்கிறது வந்து என்னென்னா குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களாலேயே இது எடுக்க முடியும். இதுதான் மினிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுதான் மினிமம் கேபிட்டல் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் கூட உங்களால் ஒரு பேங்க் நிஃப்டியை ஒரு லாட் செல் பண்ண முடியும். ஒரு 70 to 75,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிஃப்டியை ஒரு லாட் செல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு 10 to 15 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா மினிமம் 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களால ஒவ்வொரு மாதமும் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் அதை ஒவ்வொரு மாதமும் அந்த 10% எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் செலவுகள், உங்களோட சார்ஜஸ்ஸு, லாஸு, இந்த எல்லா விஷயங்களும் போய் கூட உங்களுடைய கேபிட்டல் டபுள் ஆகிடும் நண்பர்களே. இப்படி தான் நீங்கள் பங்கு சந்தையை பார்க்கணும். அதே போல் நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் என்னென்னா, சார் என்னால் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடாது. ஒரு நாள் லாபம் வரும், ஒரு நாள் நஷ்டம் வரும், அப்படி பார்க்கக்கூடாது. ஆவரேஜாக என்னால் ஒரு மாதத்தில் எவ்வளோ பண்ண முடியுது, நெட்டாக நான் ப்ராஃபிட்டில் இருக்கேனா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர டெய்லி பண்ணணும் அப்படின்னா டெய்லி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பங்குச்சந்தையில் கிடைக்காது. கிடைக்கிறப்போ பயன்படுத்தணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி. இதில் ஆப்ஷன் பையிங்கில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூவ் பண்ண விஷயங்கள் செபியோட சர்க்குலர்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் தான் அந்த 90% லூசராக இருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய அதிகம். ஆப்ஷன் செல்லரால் மட்டும்தான் இந்த பங்குச்சந்தையில் ப்ராஃபிட்டை பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ உங்களாலையும்
ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்மளுடைய கோர்சஸை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3900 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறது மூலயமா உங்களுக்கான கோர்சஸுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார வந்து சேர நண்பர்களே. ஸோ அதே போல் இந்த பங்கு சந்தையில் நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக பண்ணுறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டிகே நிறையவே இருக்கும். மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வியாழக்கிழமை புதன்கிழமை வந்து சரியான டவுன்ஃபால், வியாழக்கிழமை மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிடுச்சு. மார்க்கெட் மேலே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அதை மேலே வர ஆப்ஷன் செல்லர்ஸை விடவே இல்லை. அதுக்குண்டான மொமெண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அவங்க கொடுத்துட்டாங்க ஹையர் சைடில். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்பைரியோட முதல் நாள் ப்ரீமியம் எல்லாத்தையும் ஐயாக்கி அன்றைக்கி எல்லாருமே ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே செல் பண்ணி தன்னோட பொசிஷனை எடுத்து வச்சுருவாங்க. அந்த பொசிஷனை எண்ட் ஆஃப் த மந்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுனால தான் ஒன்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ஐயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தோட எண்டுங்கில் மார்க்கெட் வந்து டவுனில் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை அந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் டவுனில் இருந்துக்கு அப்படின்னாக்கா எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஐயில் எடுத்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லரோட லீலைகள் தான். ஸோ இது தெரியாமல் ஆப்ஷன் பையர்ஸு தன்னுடைய கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை இந்த பங்கு சந்தையில் இழந்துட்டு இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் இவ்வளோ பணத்தை இழந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சனால் தன்னுடைய நிம்மதியை இழந்து தன்னுடைய பணத்தை இழந்து நிறைய நண்பர்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்களே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் நஷ்டம் வரும். உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்கான கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் 9 ரெக்கார்டட் வீடியோ 9 ஸ்ட்ராட்டஜிஸ் அடங்கின வீடியோஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நமக்கான ஃபீஸை பே பண்ணிவிட்டு அந்த கோர்சஸை பை பண்ணிங்க நண்பர்களே. வரும் வாரங்களில் நம்மளுடைய பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 22,113 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க நண்பர்களே. இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்னோடய பார்வை மண்டே ஓப்பன் ஆகும் பொழுது 22,440 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிகபட்சமாக அதுக்கு மேலே பெருசாக மூவ் ஆகுது அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து இந்த 22,113 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஹெல்த்தியாகவே மார்க்கெட் 22,766 வரைக்கும் ஹையர் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஒரு வேளை டவுன் சைடில் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா 22,113 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி கீழே சைடில் க்ளோஸ் வைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் முதல் லெவலாக 21,725 அப்படிங்கிற லெவல் வரைக்கும், அதுக்கு அடுத்த லெவலாக 21,466 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸை நீங்கள் உங்களோட சார்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னா 21,725, அதுக்கு அடுத்த லெவல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 21,466. ஹையர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,440, அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 22,766. இந்த மேலே இருக்கிற 2 லெவலுக்கும் கீழே ஒரு மெயின் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,113 லெவல் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷனை எடுங்க நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லெவல் வந்து 45,182 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நண்பர்களே. இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 47,800, அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னாக்கா 48,419 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மண்டே மார்க்கெட் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 47,182 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா டவுன் சைடில் 46,564, அகைன் அதையும் உடைக்கிற பட்சத்தில் 46,392. ஒருவேளை மார்க்கெட் பெரிய ஃபால் வருது அப்படின்னா 46,239 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. சரியான லெவல்ஸை புரிஞ்சுக்கிட்டு சரியான இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களையுமே தன்னோட கேபிட்டலுக்கு தேவையான ப்ராஃபிட் நம்ம சொல்கிறது வந்து 10% ப்ராஃபிட்டுங்கிறோம், அதுக்கு மேலேயும் அவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸை வாங்கின எல்லா நண்பர்களுக்குமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கோர்சஸை வாங்கி பயனடைங்க நண்பர்களே. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்துச்சுனாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வீடியோவில் தெரிவிங்க. தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதனால தான் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். இது ஒரு 10 பேருக்கு நம்ம பயனுள்ளதாக நம்மளுடைய கருத்துக்களை சொன்னால் கூட நிறைய பேர் தன்னுடைய பண இழப்பில் இருந்து வெளியில் வருவாங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த பங்கு சந்தையில் கொண்டு வந்து பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காதீங்க நண்பர்களே. ஒன்று உங்களால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு பங்கு சந்தையில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் பக்கம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போயிடுங்க. யாராவது இதில் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு கடல் இல்லை, இதை முதலை மாதிரி. நீங்கள் எவ்வளோ பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தாலும் இது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் பண்ணி வந்துட்டுருப்பீங்க நண்பர்களே. ஸோ இதனுடைய அபாயத்தை புரிஞ்சுக்கோங்க. பணத்தை இழந்துட்டு உங்களுடைய மன நிம்மதியையும் பணத்தையும் இழந்துட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற சேனலை சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அங்கே டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸையும் நாம் அந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு நண்பர்களே. அதே போல் நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸ் வாங்குகிற நண்பர்களுக்கு நம்ம தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலயமாவும் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸையும் மார்க்கெட் பற்றின மூமெண்ட்டத்தை பற்றியும் தகவல்களை பற்றியும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ தன்னோட கேபிட்டலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் நம்மக்கிட்ட கோர்சஸை வாங்கி நம்ம கூட சேர்ந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக பயணம் பண்ணலாம் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.